நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி சொந்த வீடு வேணும்னு நெனச்சாலும், நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிஸி லைஃப் ஷெட்யூல்ல ஒரு இடத்த வாங்கி, நம்மளே நின்னு பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டுறதுக்கான டைம் இல்ல. ஸோ ஈஸி ஆப்ஷனா நம்ம எல்லாரும் அப்ரோச் பண்றது ஒரு ப்ரமோட்டர தான். இந்த ப்ரமோட்டர நம்ம அப்ரோச் பண்றதுக்கான ரீசனே, அவங்க கிட்ட ரெடி டூ ஆக்கியூபை ஃபிளாட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான். நம்ம இந்த புரமோட்டர்ஸ் கிட்ட இந்த ஆப்ஷனுக்காக போகும்போது, சம்டைம்ஸ் என்ன ஆகுது, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே அப்படிங்கிற ரீசனோ, இல்ல ஏதோ ஒரு ரீசன சொல்லி, சொன்ன தேதியில நமக்கு ஃபிளாட்ஸ ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க டிலேட் பொசிஷன் பண்ணும்போது, அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஏதாவது ரெமெடி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமா முடியும். கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் இந்த மாதிரி டிலேட் பொசிஷன் ஒரு புரமோட்டர் பண்ணும்போது, நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டா டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்ற கேட்டகரியில கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இது சம்பந்தமா டெல்லியில நடந்த ஒரு கேஸ் ஹிஸ்டரிய நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். டெல்லியில ஒரு ப்ரமோட்டர் கிட்ட ஒரு ஹோம் பையர் நியர்லி 95% அமௌண்ட் பே பண்ணி ஒரு பிளாட்ட புக் பண்றாங்க. ஆனா அந்த ப்ரமோட்டர் சொன்ன தேதியில அவங்களுக்கு அந்த பிளாட்ட பொசிஷனுக்கு கொடுக்கல. இது சம்பந்தமா நிறைய ரெக்வெஸ்ட் அந்த ப்ரமோட்டர் கிட்ட இந்த ஹோம் பையர் கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ ஒரு கட்டத்துல அவரு புக் பண்ண பிளாட்ட கேன்சல் பண்றேன் அப்படின்னு கேன்சலேஷன் ரெக்வெஸ்டும் கொடுத்தாரு. அதுக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவருக்கு சொன்ன தேதியில பிளாட்டும் கிடைக்கல. கேன்சல் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த அமௌண்ட்டுக்கான ரீஃபண்டும் கிடைக்கல. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவரு டெல்லி கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அங்க கன்சியூமர் ஃபாரம் என்ன இவங்களுக்கு அவார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமர் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் ரியல் எஸ்டேட் டிலே இதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரு ஹோம் புக் பண்றதுக்காக கொடுத்த அமௌண்டான 46,88,000 வித் 9% இன்ட்ரெஸ்டோட வித்தின் 30 டேஸ் ரீஃபண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹோம் பையருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் காம்பன்சேஷனும் லிட்டிகேஷன் சார்ஜஸும் அந்த ப்ரொமோட்டர் பேர் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க.